ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிறைய பேர்ட்ட ஹேண்ட்பேக் இருக்கும். ஹேண்ட்பேக்கில் எல்லாம் என்ன பிரச்சனை வரும்னா, ஹேண்ட்பேக் நல்லா இருக்கும், ஆனால் உள்ளே இருக்க இந்த துணி இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி துணி வந்துடும். அது வேஸ்ட்டாக என்ன பண்ணுவோம், நம்ம ஹேண்ட்பேக்கை தூர போட்டுருவோம். அப்போது ஹேண்ட்பேக் அடுத்து ஹேண்ட்பேக் வாங்குவோம், அது காசும் வேஸ்ட்டு. இப்போது இது வந்து நம்ம ஒரு பைசா கூட செலவு இல்லாமல் எப்படி நம்ம புது பேக்காக மாற்றலாங்கிறத பார்க்க போகிறோம். இந்த துணி இருக்கும்ல, இதை கிழிச்சு போட்டுருங்க. இது வந்து சேரீயில் உள்ள ஜாக்கெட்டுக்கு வரும்ல, அந்த பீஸு இது. இப்போது நிறைய பேர் வயசானவங்களாம் இந்த மாதிரி சேலைக்குள்ள ப்ளவுஸ்லாம் போட மாட்டாங்க. அது அவங்ககிட்டேருந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். எங்கள் அம்மாட்டேருந்து இது வாங்கி வச்சுருக்கேன். நான் இதை இந்த மாதிரி கிளாத் எடுத்து அதில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். எப்படின்னா, ஃபஸ்ட்டு அளந்து பார்த்துக்கோங்க. ஹேண்ட்பேக் நம்ம சைஸு கரெக்டாக இருக்கான்னு இப்படி 4ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்படி அளந்து பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா உள்ள எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. கொஞ்சம் கேப் விட்டே கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். அதாவது இந்த பக்கம் இருக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிடணும். அதே மாதிரி இந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு இப்படி 4ஆக மடிச்சுக்கிடணும். ஃபோல்டிங் வந்து இந்த பக்கம் இருக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இடத்த இப்படி மடித்து தைக்க போகிறோம். தைக்கும்போது ஊசி வந்து பழைய ஊசி எது இருந்தால் போட்டுக்கோங்க. ஏன்னா ஷார்ப்பாக இருக்க ஊசி இருந்துச்சுன்னா பேக்கில் ஜிப்புலாம் தைக்கும்போது ஊசி உடைய சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஷார்ப்பாக இருந்த ஊசி வேணால் போடணும், போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா ஷார்ப்னஸ் இல்லாமல் ஏதாவது ஊசி இருக்கும்ல, அதை போட்டுக்கோங்க. இந்த ஃபோல்டிங் செக்ஷன் இங்கே வர மாதிரி பார்த்து இங்கே தைச்சிக்கோங்க. இப்போ தச்சு முடிச்சாச்சு. ஒரு பக்கம் இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். இந்த வேஸ்டான பீஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த இப்போ தச்சோம்ல அந்த இடத்துல இதை வச்சு இந்த இடத்துல கொஞ்சம் கேப் விட்டு இப்படி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல கரெக்டாக வைக்கக்கூடாது, இப்படி வைக்கக்கூடாது. கொஞ்சம் இப்படி கேப் விட்டு இந்த இடத்துலேருந்து நம்ம தைச்சிட்டு வர போகிறோம். கரெக்டாக சிப்பை வச்சு கொஞ்சம் இந்த இடத்துல நவுட்டிக்கோங்க. இப்படி மெதுவாக இங்கே தள்ளி வச்சு தைச்சிட்டிங்கன்னா சிப்பு தைக்கும்போது உள்ள சிப்பு மாட்டிக்கிடும். அதனால் கொஞ்சம் இங்கே தள்ளி வச்சே தைச்சிக்கோங்க. இந்த சிப்பு வர பக்கமும் இதோட நிப்பாட்டிக்கிடணும். ஏன்னா இதுக்கப்புறம்னா உங்களுக்கு ஊசி வராது. அதனால் அதிலலாம் நம்ம கைத்தையில் தான் போட போகிறோம். இதோட நிப்பாட்டிக்கிடுங்க. கொஞ்சம் எவ்வளோ தூரம் உங்களால் தைக்க முடியுதோ மிஷினில் அவ்வளோ தூரம் தைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஊசி விட்டு வெளியில் எடுத்துருங்க. எடுத்துட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இடத்த இப்படி உள்ள ஃபோல்ட் பண்ண போகிறோம்.
ஃபோல்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு, ஏன்னா ஒவ்வொரு ஹேண்ட்பேக்கும் உயரம் கூட குறைய இருக்கும், அதனால் இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு உள்ளே எவ்வளோ துணி லாஸ்ட் எண்டு வரைக்கும் அடிபாகம் வரைக்கும் போகுதோ அதை நல்லா உள்ளே திணிச்சு விட்டுக்கோங்க. விட்டுட்டு மிச்சம் இவ்வளோ தூரம் எக்ஸஸாக இருக்குது பேக்கில் மடித்து விடுறதுக்கு மட்டும் 1/4 இன்ச்சு விட்டுட்டு மற்றதை இப்போ பேக் இதோட முடியுது அப்படின்னா பேக் இதோட முடியுது, இதோட கொஞ்சம் கூட வச்சு கட் பண்ணிடுங்க. கீழே அடியில் எதுவும் ஹேண்ட்பேக்கு வார் எதுவும் மாட்டிக்கிறாமல் பார்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இப்போ இதுலேயும் நம்ம மடித்து தைக்க போகிறோம். எதுக்காக அப்படின்னா பிசுறு இல்லாமல் இருக்குது. இப்போ நம்ம சும்மா கூட இப்படி தைச்சிடலாம், ஆனால் நம்ம சிப்பு மாட்டும் போது நூல் ஏதோ வந்து அதில் பிடிச்சி இழுத்துகிட்டே இருக்கும், அதுக்காக இந்த மடித்து அடிக்கிறோம். நம்ம இந்த பக்கம் தைச்சோம்ல, அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம மடித்து அடிச்சிட்டோம். இப்போ அந்த பக்கம் தைச்ச மாதிரி இப்போ இந்த பக்கம் தைச்சிருக்கோம் பேக்கில். இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் அதே மாதிரி வச்சு அப்பெல்லாம் சொன்ன மாதிரியே கொஞ்சம் இங்கே வச்சு தைக்கக்கூடாது, இப்போ கொஞ்சம் கேப் விட்டு தைக்கணும். ஏன்னா இது ரெண்டையும் நம்ம சேர்த்து கை தையல் போட போகிறோம், ஊசி வச்சு தைக்க போகிறோம். ஏன்னா இது மிஷினில் தைக்க முடியாது, அதனால் கொஞ்சம் அப்படி கேப் வச்சு மெதுவாக தைச்சிட்டே வாங்க. சிப்பை விட்டு கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு தள்ளியே இருக்கட்டும். இதே சாண்டல் கலர் துணி கிடச்சாலும் போட்டுக்கோங்க, கலர் வித்தியாசம் தெரியாது. எனக்கு இப்போதைக்கு இந்த துணி இருந்ததுனால நான் இதை போட்டுக்கிட்டேன். இதை கட் பண்ணி எடுத்துருங்க. அப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பக்கம் இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும், 2 பக்கமே இப்படி ஓப்பனாக இருக்கும். இதை நம்ம மடித்து இப்படி தைக்க போகிறோம். இப்படி சேர்த்து ஜாயின் பண்ணால் தான் நம்மளுக்கு பை மாதிரி ஷேப்பில் வரும். இதுவும் அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு தைச்சிக்கோங்க. ஏன் ஷார்ப் இல்லாத ஊசி போடுறோங்கன்னு சொன்னோன்னா, ஷார்ப்னஸ் ஊசினா உடஞ்சி போயிடும், அதிகமாக ஊசி செலவாகாது. இது நமக்கு எப்போமா தைக்கும்போது 1-2 ஊசி லேசாக மொட்டையாகும். இந்த கல்லுகள் நம்ம அடிக்கிறோம்ல ஜாக்கெட்டில், அந்த மாதிரி வரும்போது ஊசி, அந்த ஊசிலாம் நான் சேர்த்து வச்சுருக்கேன். அந்த ஊசியை வச்சு தான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இதில் 2 தையல் போட்டுக்கோங்க. அடிபாகனால சைடில் ஏதாவது வச்சோம் அந்த மாதிரினா சைடில் ஏதாவது திங்ஸ் ஏதாவது வெளியில் வந்துடும், அதனால் கூட 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த கேப்பு இருக்க தான் செய்யும், இதில் தான் நம்ம இந்த கைத்தையல் போட போகிறோம். இப்போ அதே மாதிரி உள்ள பேக்கில் வச்சு இதில் எக்ஸஸாக இருக்க இது துணியும் கட் பண்ணி விட்டுருங்க. இப்படி வச்சு அளந்து பார்த்துக்கோங்க. அளந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் சிப்பு வந்து இவ்வளோ தூரம் இருக்குதுன்னு தெரியும். இதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச்சு விட்டு இந்த இடத்துல கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம தைச்சிருக்கோம், அதே மாதிரி இந்த இடத்துலையும் தைக்க போகிறோம். இதே நம்ம உள்பக்கமாக வச்சும் இப்படியும் தைக்கலாம். இப்படி தைச்சா உள்ள தையல் போயிடும், நம்மளுக்கு துணி வேஸ்ட்டாக போகாது. நம்ம நார்மலாக இல்லை எனக்கு தைக்க தெரியல அப்படின்னா கூட இப்படியே தைச்சிக்கலாம். இது ஒரு மாதிரி பிசுறு மாதிரி இருக்குன்னா இப்படி வச்சு இப்படி ஒரு தையல் போட்டுருங்க.
வச்சு தையல் போடுங்க. இப்படி ஒரு பக்கம் நம்ம தைச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா பை மாதிரி வந்துடுச்சு. எந்த பக்கமுமே கேப் இல்லை, பை மாதிரி வந்துச்சு. இதை எடுத்து நம்ம இந்த பக்கம் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிற போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா உள்ள பை மாதிரி வந்துடுச்சா. இந்த இடத்த மட்டும் நம்ம ஊசி வச்சு ஊசி கொடுத்து இந்த இடத்துல தைச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஹேண்ட்பேக் ரெடி ஆகிடும். பேக் நல்லா இருக்குது. இது துணி மட்டும் டேமேஜ் ஆனால் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம இப்போ இந்த தொன்ன ஸ்டெப்பு தான் இதே மாதிரி இந்த பக்கமும் உள்ளது தான். இந்த பக்கமும் அதே மாதிரி நம்ம அதேமாதிரி துணி கொடுத்து இந்த இடத்துல ஒரு தையலும் இந்த இடத்துல ஒரு தையலும் போட்டுக்கலாம். இந்த சைடு பேக்கு பிஞ்சிட்டுனா கூட நம்ம அதுக்கும் சரி பண்ணி போட்டுக்கிடலாம். இப்போது நம்மளுக்கு பேக் வாங்குகிற செலவு மிச்சம். நான் 2 பேக்கு தைச்சிருக்கேன், காமிக்கேன். இப்போது நான் இந்த மாதிரி தைச்சிருக்கேன். பேக்கில் இப்போ காமிச்சாலும் அதே மாதிரி அதே கிளாத் போட்டு தைச்சிருக்கேன். இன்னமும் அதே மாதிரி தைச்சிருக்கேன். இதில் வந்து சிப்பு திறக்கிறதுக்காக இது ஒரு தையல் போட்டிருக்கேன். தையல் போட்டு இதுலேயும் ஒரு தையல் போட்டு காமிச்சிருக்கேன். இதுவும் அதே மாதிரி பேக் தான். இதுவும் அதே மாதிரி துணி கொடுத்து இதுலேயும் துணி கொடுத்து தைச்சிருக்கேன். இதில் வந்து உள்ளே சிப்பு வச்சுருக்கேன். ஒரு சிப்பு இருந்துச்சு, அதை எடுத்து உள்ளே வச்சுருக்கேன். நம்மளுக்கு உள்ள பாக்கெட் வேணும்னா இதை லைட்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கட்டிங் கொடுத்து 2 துணி இருக்குல்ல, அதில் ஒரு துணியை கட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே இதே மாதிரி சிப்பு வச்சுக்கலாம். பேக்கில் ஆல்ரெடி ஒரு சிப்பு இருக்குது. இந்த சிப்பு வேணும்னா நம்ம 2 துணி தான் கொடுத்துருக்கோம். மொத்தம் 4 துணி கொடுத்துருக்கோம். இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 கொடுத்துருக்கோம். அதனால் இதில் வந்து ஒரு துணியில் லைட்டாக கட்டிங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சிப்பு வச்சுக்கலாம் உள் துணி வேணும்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.